அன்பு உறவுகளுக்கு வணக்கம். பொறுமையா அது என்ன? அப்படின்னா என்ன? அது எந்த கடையில் கிடைக்கும்? அப்படி என்று இப்போ உள்ள இளைய தலைமுறையினர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்தில் முழு இரவு நாடகம் பார்த்த அனுபவம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. வள்ளி திருமண நாடகம், சத்யவான் சாவித்திரி, இப்போ கிறிஸ்தவ ஊர்களில் புனித அருளானந்தர் நாடகம், ஞான சௌந்தரி, இப்படி என்று பல்வேறுபட்ட நாடகங்கள் இரவு முழுவதும் நம்ம பார்த்த அனுபவம் நமக்கு இருக்குது. அந்த நாடகத்தினுடைய கான்டென்ட்டு பார்த்தோம்னா ஏறக்குறைய ஒரு 2 மணி நேரம் தான் அது ஓட்ட முடியும். ஆனால் ஒவ்வொரு காட்சிக்கும் திரையை இறக்கி மறுபடியும் ஏற்றி மறுபடியும் அவங்களுடைய ஒப்பனை எல்லாம் மாற்றி அவங்க வரும்போது அங்கே உள்ள பார்வையாளர்கள் எல்லாருமே பொறுமையாக இருந்து பார்த்தாங்க. ஆனால் காலப்போக்கில் இரவு முழுவதும் பார்த்து ரசித்த அந்த நாடகம் வெறும் பார்த்து ரசிக்கிறது மட்டுமில்லை, அந்த நடிகர்கள் சொல்லக்கூடிய வசனமெல்லாம் அப்படியே மனப்பாடமாக சொல்லக்கூடிய ரசிகர்கள்லாம் உண்டு. அது அப்படியே காலப்போக்கில் மருவி 3 மணி நேர திரைப்படமாக வந்தது. அந்த 3 மணி நேர திரைப்படத்தை பார்க்க கூட இப்போ பொறுமை இல்லை. அப்படியே அந்த கொரியன் மூவி, ஹாலிவுட் மூவி அப்படி என்று 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் படமெல்லாம் இப்போ அதிகமாக இளைஞர்கள் ஆர்வம் காட்டுறாங்க. இன்னும் அதிகமாக போனோம்னா அதை விட கொஞ்சம் குறைச்சி யூடியூப்பில் ஒரு 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் படமெல்லாம் நிறையா இப்போ காண கிடக்கு. அதெல்லாம் இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் என்ன தெரியுமா? ஷார்ட்ஸ் அப்படின்னா என்ன? மிக குறுகிய நேரத்தில் உள்ள காணொலி காட்சிகள். ஏறக்குறைய அது கொடுக்கப்படக்கூடிய நேரம் பார்த்தோம்னா 50 நொடிகள்லேருந்து 60 நொடி தான். இதை மட்டும் பார்க்குறதுக்கு தான் இப்போ பொறுமை இருக்குது. அதுலேயும் இன்னும் அதிகமாக போனோம்னா நிறைய வீடியோ பார்த்தோம்னா ஐயோ மேலே தள்ளிடாதீங்க அப்படின்னு தான் அந்த காணொலியை ஆரம்பிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் அந்த காணொலியை பார்க்கணுமா வேணாமான்னு எடுக்கக்கூடிய நேரம் 3 செகண்ட். அந்த நொடிக்குள்ளே நம்ம ஏதாவது சொன்னோம்னா தான் அந்த வீடியோவை பார்ப்பான். அப்படி ரொம்ப அவசரமாக பொறுமையே இல்லாத ஒரு இளைய தலைமுறையினர் நம்முடைய மக்கள் மத்தியில் நமக்கு மத்தியில் வாழ்கிறாங்க. நம்ம பிள்ளைங்கள்லாம் அப்படி தான் இருக்காங்க. நான் இப்போ காலேஜில் ஆசிரியராக இருக்கேன். ஒரு காலத்துல எல்லாம் 1.5 மணி நேரம் பாடம் நேரம், அதாவது லெக்சர் டைம் அப்படிலாம் இருந்துச்சு. இப்போல்லாம் 3/4 மணி நேரம் 40 நிமிஷம்னு குறைக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா நிறைய அறிவியல் ஆய்வு அறிக்கைகள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ உள்ள இளைஞர்களுக்கு கேட்கும் திறன் எவ்வளவு நேரம் இருக்கிறது என்றால் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம். அதுக்கு மேலே எல்லாம் அவங்களுக்கு எந்த பாடமும் நடத்த முடியாத சூழ்நிலை. அந்த பாடமும் இப்போ 3/4 மணி நேரம் 40 நிமிஷம் நடத்துகிறோமே, சாக்குன்னு டாக்னா இல்லை அப்படின்னா நான் சாக் பீஸை வச்சு போர்டெல்லாம் நடத்தி அதெல்லாம் கேட்க நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் தயாராகவே இல்லை. இப்போல்லாம் கொஞ்சம் நாகரிக உலகத்தில் ஐசிடி, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, அப்படி தொழில்நுட்பத்தோடு கூடிய வகுப்பறைகள், ப்ரொஜெக்டர்லாம் போட்டு அங்கே திரைகள்லாம் தொங்க விடப்பட்டு பவர் பாயிண்ட் டெம்ப்ளேட் மூலமாகத்தான் இப்போ பாடமெல்லாம் நடத்தணும். ஏன்னா விஷுவல்ஸில் தான் நம்முடைய இளைஞர்களை மாணவர்களை நம்ம கவர்ந்து இழுக்க முடியுது. அது மட்டும் இல்லை, இப்போ இன்டராக்டிவ் பேனல்லாம் வந்துருச்சு, பார்த்துருப்பீங்க. தொடுதிரை, அதிலேயே அவங்க பாடம் நடத்தக்கூடிய நிலைமை. இப்படி கவனிக்கும் திறன் சுத்தமாக நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது நம்ம மாணவர்கள் மத்தியில். பெரிய பெரிய புத்தகங்கள் இப்போ பாருங்கள், இப்போ சோஷியல் ரிசர்ச் மெத்தட்ஸ், இவ்வளோ பெரிய புத்தகம். நான் இப்போ பிஹெச்டி பண்ணும்போது இந்த புத்தகத்தை தான் என்னுடைய கைடு வாங்க சொன்னார். அது பெரிய பெரிய புத்தகங்கள், நாவல்கள், இதெல்லாம் இப்போ வாசிக்க இளைஞர்கள் தயாராக இல்லை. இப்போல்லாம் மின் புத்தகங்கள், எலக்ட்ரானிக் புக்ஸ், புக்ஸ் எல்லாம் நிறையா வந்துருச்சு. அதற்கான டிவைஸ் தான் இப்போ பார்த்தோம்னா அமேசானில் கிண்டில் அப்படின்னா வந்துருச்சு. ஒரு புத்தகத்தை பைசா கொடுத்து உடனே இறக்குமதி பண்ண வேண்டியது, பதிவிறக்கம் பண்ணி அதை உடனே வாசிக்க வேண்டிய சூழ்நிலை. இப்போ வெறுமனே புத்தகங்கள் மட்டுமல்ல, சின்ன சின்ன கட்டுரைகள், இப்படியெல்லாம் நிறைய வாசிப்பு திறனும்
அந்த டைமிங், அந்த நேரங்களும் இப்போ குறைஞ்சிருச்சு. அதனால் இப்படி இருக்கக்கூடிய மாணவர்களை இந்த 3 மணி நேரம் இந்த தேர்வு செமஸ்டர் எக்ஸாமினேஷன் எழுதுவதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்கள கட்டாயப்படுத்தி தான் எங்கள் கல்லூரி ஆனந்தா கல்லூரியில் எழுத வைப்போம். 3 மணி நேரம் இருந்து தான் ஆகணும், எதையாவது எழுது அப்படின்னு. ஒரு சில நபர்கள் 40 பக்கம் எழுதுகிறான், ஒரு சில நபர்கள் வெறும் 1.5 பக்கம். அப்போ 1.5 பக்கத்தில் என்ன எழுதுகிறான்? ஏண்டா 20 மார்க் கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்கிறாங்களே, ஒரு 3 லைன் எழுதி வச்சா என்னடா அர்த்தம்னா, நேரம் இல்லை. ஒன்று நேரம் இல்லைன்னா அதுக்கெல்லாம் பொறுமை இல்லை, இன்னொன்று படிக்கலை. படித்தா தானே எழுத முடியும். அப்போ இந்த நினைவாற்றலும் பொறுமையும், பொறுமையாக வாசிக்கக்கூடிய திறமையும் சுத்தமாகவே இப்போ மாணவர்கள் மத்தியில் குறைஞ்சு கொண்டே வருகிறது. இன்றைய செய்தித்தாளில் ஒரு துணுக்கு செய்தி தான் வாசித்தேன். அந்த துணுக்கு செய்தி தான் இன்றைய காணொளிக்கு வித்திட்டது. அதில் என்ன சொல்கிறாங்க, ஆங்கிலத்தில் தான் இருக்குது. த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் அந்த செய்தித்தாளில் வாசித்தேன். த சயின்ஸ் ஆஃப் மெமரி ரிட்டன்ஷன் அப்படின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி நினைவாற்றலை அதிகப்படுத்துவது. ஏன்னா இப்போ உள்ள படிக்கக்கூடிய இளைஞர்கள் இப்போ ஆய்வு கட்டுரைகள் இருக்கும், ஏதாவது ஒரு பெரிய புத்தகங்கள், இதெல்லாம் படிக்க கஷ்டப்படுறாங்க. எக்ஸாமில் என்ன எழுதுறதுனே தெரியாமல் இருக்காங்க. அப்படிப்பட்ட மாணவர்கள்ட்ட போய் நினைவாற்றல் நம்ம எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னா எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் அந்த கட்டுரையில் சொல்கிறாங்க, சினிமா பாடல்களை ஒரு எழுத்து விடாமல் பாடுறாங்க. அதே போல் வசனங்களை ஒரு வரி கூட விடாமல் வசனங்களை சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நினைவாற்றல் என்பது அதிகமாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நினைவாற்றல் எப்படி வருகிறது என்று கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன். அந்த ஆர்வத்தை பாட புத்தகத்துலேயும் காட்டணும் அப்படின்னு இப்போ யோசிக்க நேரம் வந்துருச்சு. அப்போ நினைவாற்றலை அதிகரிக்க என்ன செய்யணும்? அட்டென்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை. அப்படின்னா கவனத்தோடு வாசித்தல். அந்த வாசிக்கக்கூடிய ஒரு 10 லைனில் எனக்கு ஏதாவது புரியுதான்னு ரெட்ரீவ் அப்படின்ற ஒரு வார்த்தை எடுக்கிறது. அதை மனசுக்குள்ளே ரிட்டன்ஷன். அதனால தான் அட்டென்ஷன், ரிட்டன்ஷன், ரெப்படிஷன். ரெப்படிஷனை திரும்பி படிக்கிறது இல்லை, அதை நம்ம செஞ்சு பார்ப்பது. ஏனென்றால் இப்போ இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ், ப்ராக்டிக்கல் ஹவர்ஸ் எல்லாம் நிறையா வந்துடுச்சு. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் படிக்கக்கூடியவங்க 3 மணி நேரம் லேபில் உட்காந்து ப்ராக்டிக்கலாக எதை வேணாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. இப்போ 10th மாணவர்கள் கூட அறிவியல் பாடத்துக்கு ப்ராக்டிக்கல் மார்க், செய்முறை, அதற்கான மதிப்பெண் 10 மதிப்பெண் அப்படியெல்லாம் ஒதுக்கி ஓரளவுக்கு இந்த செய்முறை கற்றலை அதிகப்படுத்தி கொண்டே வருகிறாங்க. அப்போ மாணவர்கள் மத்தியில் இந்த கவனச்சிதறல், இந்த 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 பொறுமை இழத்தல், நினைவாற்றலை சுருங்க செய்தலுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கவனச்சிதறல். கவனச்சிதறல்னால் என்ன? ஒரு விஷயத்தில் ஒரு விஷயத்தை இப்போ உட்காந்து வாசிக்கிறோம் அப்படின்னா அப்படியே இப்படி கண்ணில் பார்த்தா இங்கிட்டு ஒரு மொபைல் இருக்குது, இந்த பக்கம் பார்த்தா இங்கிட்டு ஒரு கேட்ஜெட் இருக்குது, இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, நடுவில் ஒரு லேப்டாப் இருக்குது. ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடிய எனக்கே இவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன். நான் ஒரு விஷயத்தை வாசித்து சொல்கிறதுக்கு எனக்கு இவ்வளவு தொந்தரவுகளை நான் தாங்க வேண்டியிருக்கிறது. அதே போலத்தான் இப்போ உள்ள நினைவாற்றல் குறைவதற்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான கவனச்சிதறல்கள் உள்ள கேட்ஜெட்ஸ், நம்முடைய டிவைசஸ், கருவிகள்லாம் அதிகமாகிருச்சு. அதே போல் நிறைய தகவல்கள், ஃப்ளட்டிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இப்போ இளைஞர்களுக்கு கிடைக்குது. அப்படின்னா என்ன? ஒரு காலத்தில் நியூஸ் பேப்பரில் வாசித்தா தான் நியூஸ் இல்லை. அந்த காலத்தில் தூர்தர்ஷன் சேனலில் ஒரு நாளைக்கு சாயந்தரமாக செய்தி, அதை கேட்டால் தான் செய்தி. ஆனால் இப்போ இல்லை, 24 மணி நேரமும் செய்தி சொல்லக்கூடிய சேனல்ஸ் எல்லாம் நிறையா வந்துருச்சு. அதே போல் ஃபோன் கால் அப்படின்றது என்ன? வீட்டில் ஒரு ஃபோன் கால், அந்த ஒரு லேண்ட்லைன் இருக்கும், அதில் தான் எப்போவாது கால் வரும். இப்போ அப்படி கிடையாது. மொபைல் ஃபோன், அதில் வாட்ஸ்அப், அதில் டெலகிராம், அதில் இன்ஸ்டாகிராம், எல்லா விதத்திலும் அவங்களுக்கு அழைப்புகள் வருகிறது. அதே போல் மூவி, படம்னு பார்த்தோம்னா எப்போவாவது ஒரு படம், ஞாயிற்றுக்கிழமை பார்த்த படங்கள்னால் நம்ம சின்ன பிள்ளையில் இருக்கும்போது உள்ள ஞாபகங்கள். இப்போ அப்படி கிடையாது. டெய்லி படம்,
அதுவும் படமாகவே இருக்கக்கூடிய சேனல் கேடிவியாக இருக்கட்டும், சூப்பர் விஜயாக இருக்கட்டும், என்னென்னமோ நிறைய சேனல்லாம் சொல்கிறாங்க. ஒரே திறந்தோம்னா படம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை விட இப்போ ஓடிடி தளங்கள்லாம் அதிகமாக, அப்போ அதிகமான ஃப்ளட்டிங், அதிகமான தகவல்கள் வர வர கவனச்சிதறல் அதிகமாக இருக்குது. அதற்காண்டியே ஒரு நினைவாற்றல் குறைகிறது. ஸ்க்ரோலிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஒவ்வொரு இதாக மேலே தள்ளிக்கிட்டே போகிறோம் இல்லையா? அதனால் இப்போ உள்ள ரீடிங் எல்லாம் கிடையாது. ஸ்கிம்மிங் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லலாம். ஸ்கிம்மிங்னா என்ன? இப்போ படிக்கிறத பார்த்தோம்னா ஒரு புத்தகத்தை எடுக்கிறான், அப்படியே வெறும் தலைப்பை மட்டும் வாசிக்கிறேன். இதுதான் ஸ்கிம்மிங். இந்த ஸ்கிம்மிங் இருக்கிறவனுக்கு நிச்சயமாக ஆக்டிவ் ரீடிங்கே இருக்க வாய்ப்பே இருக்காது. அதை ஆழமாக சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பே, வெறும் சும்மா தலைப்பை பார்த்துட்டு போவான் அப்படி என்று. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கவனக்குறைவுக்கும் பொறுமையாக இல்லாததற்கும் காரணமாக இருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பெற்றோர்கள் இந்த காணொலியை பார்த்திங்கன்னா என்ன நம்ம செய்யலாம் அப்படின்னா, பிள்ளைங்க அது இளைஞனாக இருந்தாலும் சிறுபிள்ளையாக இருந்தாலும் போதுமான நேரம் தூங்குறானான்னு முடிவெடுக்க வேண்டியது. அதை ஒழுங்காக சரி செஞ்சிட்டோம்னா பாதி பிரச்சனையை முடிச்சிடும்னு சொல்கிறாங்க. அப்புறம் திரை நேரம், ஸ்க்ரீன் டைமிங் என்பதை ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதை வந்து இவ்வளவு நேரம் தான் நீ அந்த இதை பார்க்கணும், அது ஃபோனாக இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு திரை நேரம் ஒதுக்குவது. அதே போல் என்ன படித்தாயோ, இளைஞனாக இருந்தாலும் என்னையா படித்த, ஏதாவது சொல்லு. இப்போ ஒரு ஹாஸ்டலில் படிக்கிறான்னா கூட இப்போ பெற்றோர்கள் ஃபோன் பண்ணும்போது என்ன படித்த, ஏதாவது சொல்ல, எனக்கு ஏதாவது சொல்லி கொடு அப்படின்னு பெற்றோர்கள் கேட்கக்கூடிய நிலைமை வந்தால் நிச்சயமாக எதையாவது வாசிக்க தோணும். அதே போல் தினந்தோறும் உள்ள உடற்பயிற்சி இந்த நினைவாற்றலையும் பொறுமையாக இருப்பதற்கும் கற்றுக் கொடுக்கும். அதே போல் கடைசியாக நான் என்ன சொல்கிறேன்னா, சின்ன சின்ன கதைகளை வாசிக்க சொல்வது. ஒரு பக்க கதை, அரை பக்க கதையெல்லாம் மாரல் ஸ்டோரிஸ் எல்லாம் வந்துருச்சு. ஏன்னா கதைன்னு சொல்லும்போது பெரிய நாவலெல்லாம் வாசிக்க இப்போ பொறுமை இல்லை. சிறிய சிறிய கதைகளை வாசிப்பதன் மூலம் நம்முடைய நினைவாற்றலை கொஞ்சம் அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கும். எனவே இந்த சிறிய காணொலியில் நான் இதைத்தான் சொல்ல விரும்பினேன். என்ன, இந்த மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நினைவாற்றல், ஏன்னா நினைவாற்றல் அழியலை. நான் ஏற்கனவே சொன்னது போல் சினிமா படத்துக்கும் வசனத்துக்கும் அவனுக்கு நினைவாற்றல் ரொம்ப ரொம்ப கூர்மையாக இருக்குது. ஆனால் அந்த கூர்மையான நினைவாற்றலை நல்ல விஷயத்துக்கும் பங்கெடுக்க நம்மளான ஒரு சில முயற்சிகளை எடுத்தால் நல்லா இருக்கும். இதை பார்த்த, அதையும் பொறுமையாக பார்த்தீங்க இல்லையா? நான் பொறுமைன்னு பேசிக்கிட்டு நானே 10 நிமிஷம் 12 நிமிஷம் பேசியிருக்கிறேன். இதை பொறுமையாக பார்த்த உங்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.